ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்போதுமே ஒரே மாதிரி வெஜ் பிரியாணி செஞ்சு போர் அடிச்சு போச்சா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுறது கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இது பாஸ்மதி ரைஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு, பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகா ஒரு 6 எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் புதினா கழுவி எடுத்து வச்சுட்டு 2 தக்காளி, நீங்கள் தக்காளி இல்லைன்னா தயிர் கூட எடுத்து வச்சுக்கலாம். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பன்னீர் லைட்டாக சுடுதண்ணி வச்சு அலசிட்டு சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை சும்மா 1-2 நசுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் குக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பன்னீர் நல்லாவே ஸ்லோ பண்ணி வச்சு நல்லா 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் பன்னீர் வாங்கணும் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில் வச்சுட்டேன் செஞ்சிலன்ட்டு. ஆனால் செய்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் உடையிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதையும் நான் ஒன்றும் இது பண்ணல. எல்லாமே வறுத்து எடுத்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு அடியில் இருக்கிறத நல்லா சுரண்டிட்டு வடிகட்டி வச்சுட்டு அப்புறம் திரும்பி அந்த எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பெப்பரும் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது மேலே தான் போட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறும் வாயிலே செய்யவே காலியாகிடுச்சு. உங்களுக்கு பாதி காலியாகிடுச்சு. சோறு செஞ்சு முடிச்சிங்களாடுமே அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா 2 பட்டை, கிராம்பு, சோம்பு கொஞ்சம் எல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் நல்லா போட்டு 2 நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா நசுக்கி வச்சது அது ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது நல்லா வதக்கினாலும் போதும். உப்பு போட்டாலும் உங்களுக்கு சீக்கிரம் அடிப்பிடிக்காது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு வெட்டி வச்ச காய்கறி, கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமே ஸ்வீட் கார்ன் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா, நல்லா கழுவி வச்ச புதினா, அப்புறமேட்டு தக்காளிக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தயிர் இல்லாடி எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி போட்டு கொஞ்சம் கலர் வரும். தக்காளி போடாமல் கொஞ்சம் கலர் வராது. அப்புறம் தண்ணி எப்போதுமே வைக்கிறதோட ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. தண்ணி சுடுதண்ணி பக்கத்தில் காய்ச்சி ஊற்றிட்டு 1/4 கிளாஸ் தண்ணி கம்மியாக வச்சதுனால ஒரு 2 விசில் நீங்கள் சேர்த்துட்டுக்கோங்க. பாருங்க, விசில் ஆடணும் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக வறுத்த வச்ச பன்னீரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்க. சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.